பிரஜசபெல் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் சரணடைந்திருக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், கடைசியானோர் பலர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையின் நிமித்தம் நாங்கள் எங்களை உயர்வாக நினைக்கின்ற பொழுது, நாங்கள் எங்களை முதன்மையானவர்களாக முதன்மைப்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது, நாங்கள் தான் சமூகத்தில் பெரியவர்கள், நாங்கள் தான் பதவியில் இருக்கிறோம், நாங்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், நாங்கள் போடுகின்ற சட்டத்திட்டங்களைத்தான் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும், சொல்வதை செய், இல்லாவிட்டால் போய்விடு என்ற நிலையிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது, அங்கே அதிகாரத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்பவர்களாக இருக்கின்றோம். அதிகாரத்தோடு நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்பவர்களாக இருக்கின்றோம். அதிகாரத்தோடு மற்றவர்களை அடக்குபவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் எங்களை நாங்கள் முதன்மைப்படுத்தி, சமூகத்திலும் சரி, பங்கிலும் சரி, நாங்கள் வாழுகின்ற இடங்களிலும் சரி, எங்களை முதன்மைப்படுத்தி நான் தான் பெரியவன், நான் தான் சமூகத்தில் உயர்ந்தவன் என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுது, அங்கே நான் என்ற மமதையும் தற்பெருமையும் தற்புகழ்ச்சியும் எங்களுடைய வாழ்க்கையிலே உள் நுழைகின்றது. இதனை விடுத்து ஆண்டவருக்குரிய வாழ்க்கையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ முன்வர வேண்டும். ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னை எவ்வாறு தாழ்த்தினாரோ, அதே போன்று நாங்களும் தாழ்ச்சி உள்ளவர்களாக, பணிவுள்ளவர்களாக எங்களை நாங்கள் வாழ முன்வைக்கின்ற பொழுது, நாங்கள் எல்லோருமே எப்பொழுதுமே இறைவனோடு பயணிப்பவர்களாக நாங்கள் மாற்றப்படுகின்றோம். ஆகவே தான் நாங்கள் எங்களை உயர்வுபடுத்தி கொள்ளாமல், தாழ்மையான உள்ளத்தோடு, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு, தாழ்மையான பணிவான செயற்பாடுகளோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து, இறைவனோடு சேர்ந்து வாழும், இறைவனோடு சேர்ந்து பயணிக்கும் இணையற்ற நல்ல உள்ளங்களாக மாற இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னை மரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.